ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விபி அன்ஃபில்டர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்தியாவிலேருந்து நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு என்னெல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செக்இன் பேக்கேஜில் அப்படின்றத பார்க்க போகிறோம். லைக் எல்லாமே பேசிக் ரொம்ப நெசசிட்டியான ஸ்டஃப் தான். என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டீ பாத்திரம், இதுலேயே பால் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே பே லீஃபு, டர்மரிக் பவுடர், அப்புறம் சியா சீட்ஸ், தென் ஒரு ஸ்ட்ரெயினரு, அப்புறம் ஸ்பூன்ஸு. ஆக்சுவலி ஸ்பூன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் சும்மா ஒரு வேஸ்ட் கிளாத், அதுக்கப்புறம் தோசை தவா, தென் ஒரு லைக் தோசை ஆயில் இல்லை கீ எல்லாமே. அப்புறமா இந்த சைட் பார்த்தா மெயினாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறது வந்துட்டு ஒரு மிக்சி. இது வந்து ஒரு நியூட்ரி ப்ரோட மிக்சி. இது கம்ஸ் வித் 2 ஜார். இது வந்து ஒரு பேசிக்கான ஜாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குட்டி ஜார் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் நான் வரும்போது காட்டுறேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். மேபி நான் உங்களுக்கு பையிங் லிங்க் கொடுக்குறேன். வெரி அஃபோர்டபுள் ஆக்சுவலி. இட் வாஸ் அரவுண்ட் 1400 or 1500 தான். அதுக்கப்புறம் மெயினாக குக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அலுமினியம் கடாய். இது வந்து பொரியல் ஏதாவது வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இட்லிக்கு நான் இட்லி சட்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரல, லைக் 2 பிளேட் மட்டும். இது வந்து வேறு ஏதாவது பாத்திரத்தில் வச்சு கூட இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் துணி காய போடுறதுக்கு இல்லை லைக் எல்லா நெசசிட்டிக்காகவும் ஒரு கயிறு. தென் லைக் பிரியாணி சக்தி பிரியாணி மசாலா, இது பிரியாணியில் போடுற அந்த கடல் பாசி, வெந்தயம், தென் சிக்கன் மசாலா, லைக் எல்லா மசாலா திங்ஸ் எல்லாமே அண்ட் எல்லாமே சக்தி பிராண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் பெப்பரு, அதுக்கப்புறம் இது வந்து புளியோதரை மிக்ஸு சக்தி மசாலாலேருந்து. அதுக்கப்புறம் ஆச்சி மசாலாவோட சில்லி பவுடர், குட்டி சில்லி பவுடர். பிகாஸ் நாங்கள் மோஸ்ட்டாக வீட்டில் அரைச்ச அந்த மிளகா பொடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் சும்மா பேருக்காக ஒரு சில்லி பவுடரு. அதுக்கப்புறம் வேறு என்ன, கொரியாண்டர் பவுடரும் சின்னது, பிகாஸ் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற மிளகா பொடி எல்லாமே இருக்கும். தென் 1 குலாப் ஜாமுன் மிக்ஸு. இதெல்லாம் அடிஷ்னல் தான். அதுக்கப்புறமா பப்படம், இது ஃப்ளேவர்டு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃப்ளேவர்டு அப்பளம், அப்புறம் காஞ்ச மிளகா, தென் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் சேமியா, பருப்பு சேமியா, ரோஸ்டட் வரிசி. தென் வாட் எல்ஸ், மேகி பேக்கெட்டு, லைக் டோட்டலாக 3 மேகி பேக்கெட்டு வாங்கியிருக்கோம், எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தெரியல, மேகிலாம் இங்கே மேபி கிடைக்கலாம், தெரியல. அப்புறம் இது கிஸ்மிஸ், பெப்பர் தூள், கரம் மசாலா, தென் வாட் எல்ஸ், ஜீரகப்பொடி. இது சொன்னேன்ல அந்த மிக்சியோட இன்னொரு ஜார். ஸோ மிக்சிக்கு வந்து இது ஒரு ஜார், அப்புறம் இது ஒரு குட்டி ஜார், இது 2 ஜார். அண்ட் இது வந்து ஒரு 500 வாட்ஸ் மிக்சி அது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்தோம். லைக் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வரும்போது லைட்டாக இங்கே டேமேஜ் ஆகிடுச்சு. பட் ஒர்க் ஆகுது, ஸோ பிரச்சனை இல்லை. பட் லைட்டாக இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. தோ ப்ராப்பராக நம்ம கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோமே. இது வந்துட்டு ஒரு பெட்ஷீட், பில்லோ எல்லாமே இதில் தான் இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்தோம். பில்லோ கவர் எல்லாமே அதில். அப்புறம் சப்பாத்தி உருட்டுறதுக்கு, இதுவும் உருட்டுறதுக்கு அந்த கட்டையும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அப்பளம் பேக்கெட். தென் ரசப்பொடி. இது வந்து மேபி ஈஸியாக என் ஹஸ்பண்ட்க்கு ரசம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய். நெக்ஸ்ட்டு இது ஏதாச்சும் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோன்னா யூஸ் ஆகிறதுக்காக ஒரு ரெட் சில்லி சாஸ். இதே மாதிரி ஒரு சோயா சாஸும் இருக்கும், என்னன்னு தெரியல. அப்புறம் கடுகு, லைக் பேசிக் க்ராசரிஸ் எல்லாமே இருக்கும். புளியோதரை மிக்ஸ் 2. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வச்சு புளியோதரை போட்டால் லைக் குயிக்காக குக் பண்ணிக்கலாம். அதனால்
மேபி என் ஹஸ்பண்ட்க்கு தேவைப்படும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதுக்கப்புறமா ஜாதி பத்திரி நட்மெக் இது. அதுக்கப்புறம் டம்ளர்ஸ், ஆக்சுவலி மொத்தம் 4 டம்ளர் எடுத்துகிட்டு வந்தோம், 2 இருக்குது, இன்னொரு டம்ளர் அப்போ காமிச்சேன். ஸோ மொத்தம் 4 டம்ளர் டிஃப்ரெண்ட் சைஸஸில் எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது, கிராம்பு, சினமன், அதுக்கப்புறமா ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவோம், அது சோம்பு. நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின், கேஷ்யூ, ஒரு ஆச்சியோட சேமியா பாயசம் கிட். இது ஒரு ஃப்ரீயாக கிடச்சிது, அதனால இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா. தென் ஸ்க்ரப்பர் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் கிடைக்கலன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் 2. புளி அங்கேருந்து நாங்கள் புளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பூன்ஸு, ஒரு சிசர், அதுக்கப்புறம் நிறைய ஸ்பூன்ஸு, ஃபோக்கு. ஸ்பூன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ், ஸ்மால், இது கொஞ்சம், இது பிக்கு, இது அதை விட கொஞ்சம் மீடியம். ஸோ எல்லாமே ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாட்ஸ் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறமா மெயினாக குக்கர். இது ஒரு 2 லிட்டர்ஸ் குக்கர், ஆனந்தாவோட 2 லிட்டர்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இது நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த குக்கர் தான். ஸோ இந்த குக்கருக்குள்ளேயே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இது ஒரு பாக்ஸு, இது இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்காக 2 பாக்ஸு, அப்புறம் குக்கரோட விசில். 2 கிச்சன் டவல், எதுக்காவது தேவைப்படும்ன்ட்டு. இது ஒரு டவல், இன்னொரு டவல் இருக்கும், தெரியல அது இங்கே இருக்குன்ட்டு, டவல். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி ஒரு கேக்கு. நாங்கள் இப்போது கிறிஸ்மஸ் டைமில் இங்கே வந்ததுனால மேபி ஒரு ப்ளம் கேக், இது ஒரு கிஃப்டாக வந்தது, அதனால இந்த ப்ளம் கேக்கு சும்மா சாப்பிடலான்னு. இது வந்து நான் இன்னொரு டம்ளர், இந்த 4 டம்ளர், ஸோ ஒரு டம்ளர். இது வந்து அந்த இது சாப்பர். ஸோ அந்த பிளேட் வந்துட்டு பத்திரமா வச்சுருந்தேன். பிளேடு, சாப்பர், ஏதாவது சாப் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் உளுந்து பேக்கெட். ஆக்சுவலி உளுந்து பேக்கெட் மட்டும் இங்கே எங்கேயோ ஒரு ஓப்பன் ஆயிருக்கு, லைட்டாக கொட்டிருக்கு பேக்கிங்கில். ஓகே, ஸோ உளுந்து பேக்கெட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பெருங்காயம், அப்புறம் பேசிக்கான கரண்டி எல்லாமே. இன்னொரு கரண்டி நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ எடுத்துட்டேன். ஸோ பேசிக்காக சாப்பாடு, குழம்புக்கு இன்னொரு பெரிய கரண்டியும் இருக்குது, அப்புறம் தோசைக்கு பேசிக் கரண்டி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் இது அந்த பாத்திரம் மூடி, இது என்னோட பவுட்டு. பாத்திரம், இந்த பாத்திரமும் அதுக்கப்புறம் மூடி. இது வந்து அந்த மிக்ஸி ஜார் க்ளோஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஒரு சுக்குமல்லி காஃபி பவுடரும் எடுத்துகிட்டு வந்தேன், இது ஆச்சியோட இது. நெக்ஸ்ட்டு சொன்னேன்ல சில்லி சாஸ், சோய் சாஸ், இது எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் சாம்பிள். இது சுக்குமல்லி, அதுக்கப்புறம் ஒரு பீலர். வேறு என்ன, இந்த கிளிப்ஸ், ஆக்சுவலாக நிறையா கிளிப்ஸு. இந்த பேக்கெட் சீல் பண்ணுற கிளிப்ஸ், லைக் எல்லாத்தையுமே பேக்கெட்ஸில் போடுவேன் நான். இந்த கிளிப்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஹாட்டாக ஏதாவது ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த சிலிக்கா மேட், ஹாட்டாக வைக்கிறதுக்கு டைரெக்டாக சர்ஃபேஸில் வைக்கிறதுக்காக 2 சிலிக்கா மேட்டு. அதுக்கப்புறம் பட்ஸ், ஜான்சன்ஸ் பேபி பட்ஸ். இதில் வந்து தேவையான கொஞ்சம் மெடிசன்ஸ், நெசசரி டேப்லெட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நெசசரியாக ஒரு எலக்ட்ரால்,
இது வந்து பேசிக்காக நமக்கு தேவையான டேப்லெட்ஸ். இது சில்வர் நைட்ரேட் க்ரீம் தேவைப்படுற மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே வந்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் தான் வரும். அது ஜூஸராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய ஜாரில் வந்துட்டு இந்த ஜூஸர் பாட்டிலும் மூடிட்டு சிப்பர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் இதுக்கு இதோட அட்டாச்மெண்ட் அது. நிறைய கிளிப்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்னும் நிறைய கிளிப்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஸ்ட்ரெயிட்னர். இதை நான் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், எதுவும் வாங்கக்கூடாதுன்னு. இதெல்லாம் என்னோடய ட்ரெஸ். ஓகே, ஸோ என்னோடய ஃபிலிப்ஸ் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர். இது ஜஸ்ட் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தென் இன்னும் பாத்திரம் இருக்குது. இது ஒரு குட்டி கடாய். இது தாளிக்கிறதுக்காக. இது ஒருத்தருக்கு மட்டும் சமைக்கிறதுக்காக குட்டி. இது ரெண்டுமே வந்து டிமார்ட்டில் வாங்குது. இது வேறு எதுவும் வாங்கல. ஓகே, இதெல்லாம் சும்மா சேஃப்டிக்கு பாத்திரம், கொஞ்சம் குட்டி பிளேட்டு. இந்த கடாயிலே ஆக்சுவலி இட்லி தட்டும் வச்சு இட்லியோ சுட்டுக்கலாம், அதனால. அப்புறம் இன்னொரு சைடு பிளேட்டு. இது மூடி வைக்கிறதுக்காக ஒரு மாதிரி. இன்னும் இருக்கு. ஓகே, இது அன்னாச்சி பூ ஸ்டார். இது அப்புறம் இது சில்லி சிக்கன் 65 சிக்கன் 65 மசாலா. சக்தியில் ஆல்மோஸ்ட் எல்லா மசாலாஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ். இந்த சூட்கேஸில் இருந்தது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஏதாவது ரேப் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் மெயினாக. தென் ஒரு குட்டி சாப்பிங் போர்ட், லைக் காம்பேக்டாக இருந்தது, அதனால இந்த சாப்பிங் போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவும் டிமார்ட்டில் தான், 99 இதோட ப்ரைஸு. தென் இன்னொரு பாத்திரம். என்னோட பர்சனல் பிலாங்கிங்ஸ், என்னோட காஸ்மெட்டிக்ஸ், என்னோட டாய்லெட்ரிஸ், அது மட்டும்தான். என்னோட ஆக்சசரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. என்னோட ஆக்சசரிஸ் பவுச். நெக்ஸ்ட்டு இன்னுமே முடியல. இது வந்து பட்டை. இது வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டையுமே ஒரே இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அகெயின் even more clips, இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ். இது வந்துட்டு என்னோட நெயில் கிட், நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ், பாலிஷ். இது எல்லாம் அதுக்குள்ளே தான் போடணும் என்னோட காஸ்மெட்டிக் பேக்கில். அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்னோட மதர் இன் லா அரைச்சி கொடுக்குற மிளகாத்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள். இதில் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கருப்பு கவுனி கஞ்சி, அது கஞ்சி பவுடர் ஃபுல்லாக டெய்லி காலையில் குடிக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே ஹோம்மேடு. நெக்ஸ்ட் இது போக மிச்ச சூட்கேஸ் இன்னுமே ஒரு 2 சூட்கேஸ் இருக்குது. பட் அதிலலாம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அண்ட் முறுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ முறுக்கு இருக்குது. இன்னும் ஸ்பூன்ஸு, கிளிப்ஸு, சேம் திங். அதுக்கப்புறம் நான் அந்த வால் ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஹேங்கர் மட்டும் சும்மா சேஃப்டிக்காக தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்றதுக்காக 2 வால் மவுண்ட் ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஸ்டிக்கர் மட்டும் இருக்குது. இதுக்கப்புறமா சாமி பொருட்கள், ஒரு குட்டி முருகர் தெரியுறாரா, வீட்டில் ஏதாவது ஒரு சாமி வைக்கணும்னு ஒரு குட்டி முருகர். இது ஒரு பிள்ளையாரப்பா. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு முருகர். இது வந்து சிவன், இந்த ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் வீட்டுக்காக ஒரு குட்டி விளக்கு, வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு. அதுக்கப்புறமா ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு. ஊதுபத்தியில் எடுத்துக்கல, பட் இது ஊதுபத்தி ஏற்றுறதுக்காக. தென் இது வந்து இன்னொரு மேக்கப் கிஃப்ட் தான். மேக்கப் ரிலேட்டடாக என்னோடய பர்சனல் ஸ்டஃப் இருக்குது. 2 ட்ராவல் அடாப்டர் இருக்குது. இது வந்து யூனிவர்சல் பின் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே அமேசானில் வாங்கினது தான் இது எல்லாத்துமே. ஸோ தட்ஸ் இட். எடுத்துகிட்டு வந்தது இது ஒரு அரௌண்ட் ஒரு 26.5 to 27 kg லக்கேஜ். பர்சனல் ஸ்டஃப் எல்லாமே தான், லைக் குக் பண்ணுறதுக்கு நெசசரியான எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, யூ லைக் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.